Hi guys, good evening. AJ Fishing Tackles la irundhu Arun பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஷாப்புக்கு பென் பிராண்ட், அதாவது பியூர் ஃபிஷிங் இன்கார்பரேட்டட், ஒரு அமெரிக்கன் பிராண்டான பென் பிராண்ட்ல இருந்து ரீல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதுல வந்து பர்சியூட் 5 அப்படின்ற மாடல். இது வந்து பர்சியூட் 1 2 3 4 5. இது வந்து 5th வெர்ஷன் ஆஃப் பர்சியூட். அது வந்து இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதில் ஒரு யூடியூபர் ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்மக்கிட்ட 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. 4000, 5000 அண்ட் 6000. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4000. இது ஜஸ்ட் உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்துடும் உங்களுக்கு. இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பூல் வாஷர்ஸோடு வந்துடும். இதுலேயே வந்து ஸ்பூல் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா வாஷர் ஆட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஃபார்ம் ஆச்சுன்னா கம்பெனியில் இருக்க வாஷரை எடுத்துகிட்டு இதில் கொடுத்துருக்க இந்த ஒயிட் வாஷரை போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்பூல் வந்து கரெக்டாக இந்த மாதிரி பேரலெல்லாம் வந்து உங்களுக்கு வைண்ட் ஆகும். இந்த மாதிரி வி ஷேப் இருந்ததுன்னா இதை பண்ணலாம் நீங்கள். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது கூடயே வந்து ஒரு வாரண்டி கார்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியாவுக்கு வாரண்டி கிடையாது. ஏன் அப்படின்ற டீட்டெயிலாக நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் பாக்ஸ்குள்ளே ரீல் இப்படி தான் வருது. ஸோ இதோட ஸ்பெக் என்னன்னு பார்த்துருவோம். 4000ஓட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.2:1 கியர் ரேஷியோ, நல்ல ஒரு ஹை கியர் ரேஷியோ. அதனால லூர்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா எஃபெக்டிவாக ஆக்ஷன் கொண்டு வரலாம். அண்ட் மோனோ லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 LB வந்து 220 மீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்பூல் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட் பார்த்தீங்கன்னா 20 LB 250 மீட்டர்ஸ் ஸ்பூல் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 358 கிராம்ஸ். ஐடியல் ஃபார் லோவர் ஃபிஷிங். நீங்கள் பியர் ஆகட்டும், ஜெட்டிஸ்லேருந்து ஃபிஷிங் பண்ணுறீங்கன்னா இந்த 4000 சைஸே போதுமானது. மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா 5000 சைஸ் வந்து இந்த 4000 சைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். 4000 ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் பெனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 சைஸ் ரீல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் 4000 அண்ட் திஸ் இஸ் 5000. நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிடிஸ், பெரிய ஜிடிஸ் பாப்பிங்லாம் பண்ணுறீங்கன்னா 5000 தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் ஜெட்டி ஃபிஷிங், பியர் ஃபிஷிங்லாம் இந்த ரீல்ஸை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ 5000 சைஸ் உங்களுக்கு வெயிட் வந்து அரௌண்ட் வந்து 605 கிராம்ஸ் வருது. அண்ட் வந்து 6000 சைஸையும் காமிச்சிடுறோம் உங்களுக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய ஃபிஷஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. வெறும் நீங்கள் மார்லின், அப்புறம் வந்து பெரிய ஜிடிஸ் 15-20 kg ஜிடிஸ் ட்ராலிங்கில் நீங்கள் வந்து ஃபிஷிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 6000 சைஸை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் 6000 சைஸ் ரீல்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 666 கிராம்ஸ் வரும். ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்களால் ரொம்ப நேரம் காஸ்டிங்லாம் பண்ண முடியாது. அது ட்ராலிங்கோ இல்லை நீங்கள் சர்ஃபில் இருந்து பெயிட் ஃபிஷிங் பண்ணுறீங்க, பிக் ஸ்டிங்ரேஸ் அண்ட் பிக் ஜிடிஸ் வந்து பெயிட்டில் டார்கெட் பண்ணுறீங்கன்னா 6000 சைஸை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HT100 அப்படின்ற ட்ராக் சிஸ்டம் வந்து எல்லாத்துலேயும் காமனாக வந்துடும். அண்ட் இந்த சவுண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ராக் கிளிக்கர் சவுண்டுமே நல்ல குவாலிட்டியாக ஹை சவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைன் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூல்லேயே வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த லைனை வந்து இதில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு பெய்லாமையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பெய்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெய்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணும்போதே இது வந்து க்ளோஸ் ஆகிக்கும். அண்ட் ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ இன் ஹேண்டில் வந்துடுது இந்த மாதிரி. ஸோ இப்படி ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்டில் மூவ் பண்ணிங்கன்னா டைட் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்டில் வந்து ஸ்க்ரூ இன் ஹேண்டில். இந்த ஒரு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு EVA கிடையாது, இது ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. பவர் நாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தோட ப்ரைஸ் பாயிண்ட் தான் வந்து நான் முதல்ல சொன்னவங்களுக்கு, நம்ம இந்தியாவுக்கு இதில் வந்து வாரண்டி அவைலபிள் இல்லை. நார்மலாக நீங்கள் இதே ப்ராடக்டை யூஎஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1 year வாரண்டி தராங்க. நம்ம இந்தியாவில் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். நீங்களே ஆன்லைனில் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். penfishing.com அதில் போயிட்டு பர்சியூட் 5 அதில் வந்து 4000ஓட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $94.99 வரும். அப்போனா நம்ம இந்தியன் காஸ்ட் படி 8,433 ருபீஸ் வரும். ஆனால் நம்ம ஷாப்பில் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5,580 ருபீஸ். ஆல்மோஸ்ட் 3000 ருபீஸ் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் அவங்களோட வாரண்டியை கேன்சல் பண்ணி ப்ரைஸ் வந்து ஸ்லாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் தே வாண்ட் டு ஃப்ளரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆங்கிலர்ஸ்க்கு வந்து
கம்மி பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான ரீல்ஸ் கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரீல்ஸு கண்டிப்பாக உபயோகப்படும். அண்ட் 5000 சைஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸில் 5000 அண்ட் 6000 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $109.99. அதோட இந்தியா மதிப்பு படி உங்களுக்கு 9765 rupees வரும். ஆனால் நம்ம ஷாப்பில் இதோட ப்ரைஸ் வந்து 6570 rupees 5000 ப்ரைஸு. அண்ட் 6000 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6700 rupees தான். ஸோ வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாரண்டி கிடையாது, பட் ஆனால் ஒர்த் வைலான ரீலு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3000 rupees பார்கெயினில் யூஎஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரம் மேலே இருக்க நம்பரில் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.